ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ பார்த்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு நியூவான சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் நம்ம தமிழ் டப்டோட தான். அதான் நம்ம அமெரிக்கன் ப்ரீமியர் சொல்லிட்டு. அண்ட் இந்த சீரீஸ் ஆக்சுவலி ஒரு மினி சீரீஸ், வெறும் 6 எபிசோடு அண்ட் ஸ்டோரியும் கரெக்டாக இந்த சீரீஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இது பார்க்குற முன்னாடி இது என்ன கான்செப்ட் என்னவாக இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. டேரெக்டாக தான் பார்த்தேன். அந்த டைட்டில் அண்ட் அந்த போஸ்டர் பார்க்கும்போது அது மட்டும் நல்லா புரியுது. ஓகே, இது கொஞ்சம் அமெரிக்கன் அண்ட் ஒரு 1800 பீரியட் அந்த மாதிரி டைம் லைனில் இருக்க மாதிரி. ஏன்னா அந்த டைமில் வந்து அமெரிக்கன் சைட்லாம் இப்போ தான் கொஞ்சம் சிவிலைசேஷன் உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ தான் நியூ கவர்மெண்ட்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு. அண்ட் அங்கே இருக்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, மேபி அந்த பேஸ்டாக தான் இருக்கும். அண்ட் அப்படி தான் என்கிட்ட இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணேன். டோட்டல் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஒரு ஹை ப்ரொடக்ஷன் குவாலிட்டியான ஒரு மூவி அண்ட் கொஞ்சம் ப்ரூட்டலான செக்மெண்ட்டோட தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அதை நல்லபடியாக மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கண்டிப்பாக இந்த சீரீஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸ்க்கு இப்போதைக்கு நம்ம IMDbலையும் 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம மெயின் ஹீரோ ஒருத்தர் இருக்கார் உள்ள, அவரை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம ஜான் கார்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி சைட்லேருந்து. அதில் நச்சா அதோட ஹீரோ தான் வந்து அகைன் இந்த சீரீஸ்லேயும் மெயினான நம்ம ஐசக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காரு. பட் அவர் தான் வந்து என்டையர் சீரீஸில் ஒரு பேடாஸ் ஆன கேரக்டர். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் ஸ்டைலு அண்ட் அந்த கௌபாய் ஸ்டைல். ஆனால் நம்ம ஹீரோவும் ஒரு பயங்கர லெவலான ஒரு பவுண்டி ஹண்டரான ஒரு கேரக்டராக இருக்குது. ஆக்சுவலி இது பார்க்கும்போதே வந்து நம்ம ரெட் ரிடெம்ஷன் கேமை இப்போ தான் ரீசெண்டாக முடித்தேன்னா டோட்டல் அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் ரெட் ரிடெம்ஷன் கேம் ஆடும்போது என்னென்னலாம் வந்து ஆக்சுவலி இப்போ இந்த சீரீஸாக பாராட்டுறது இந்த கேமை பார்த்துறதான்னு தெரில. ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலி அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வைஸில் பயங்கரமாக வந்து ஜஸ்டிஃபை தர லெவலான அவங்க வேல்யூஸ் தந்திருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது அவ்வளோ பக்கம் வந்திருக்கு. அந்த டைம் பீரியடில் இப்படி தான் அந்த ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அது செம்மையாக எடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்காக தான் இந்த சீரீஸ் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு வேறு விஷயம் லைக் அது ரொம்பவே ப்ரூட்டலானது. அண்ட் இன்கேஸ் இந்த சீரீஸ் ப்ரோ நம்ம ஃபேமிலியாக பார்க்கலான்னு நினைக்கிறீங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். நியூடிட்டியான ஏதோ விஷுவல்ஸ் கிடையாது, பட் ரொம்பவே டார்க்கர் டோன் அண்டு கொஞ்சம் மெச்சூர்டான கண்டென்ட் மாதிரின்னு சொல்லாமே அந்த மாதிரி உள்ளே காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபேமிலியாக பார்த்தா அது கொஞ்சம் செட் ஆகாது. கொஞ்சம் ரத்தம் தெரிகிற மாதிரி அண்டு கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பேக்கான செக்மெண்ட்ஸோடையும் உள்ளே இருக்குது. ஸோ இந்த சீரீஸோட மெயின் ஸ்டோரி செக்மெண்ட் உள்ள வந்துடலாமே. ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் அங்கே இருந்திருந்தாங்க. அண்ட் ஒயிட் பீப்புள்ஸ் லைக் அவங்களும் அமெரிக்கன்ஸ் தான். பட் ஒயிட் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லா கவர்மெண்ட்டு அந்த ஒஃபிஷியலான யூஎஸோட அந்த இதெல்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே இருக்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்கோட லேண்ட்லாம் இவங்க வாங்கிட்டு அவங்கள வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லிட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களும் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் இப்போ ஒயிட் பீப்புள்ஸ்க்கும் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் உள்ள ஒரு சிவில் வார் ஆட்டம் போயிட்டுருக்கு. அண்ட் இது நடுவில் தான் வந்து ஒரு மதர் அண்ட் சன்னை வந்து மாட்டிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க மேலே ஒரு செம்ம பெரிய பவுண்டியும் இருக்குது. அண்ட் அந்த காசுக்காக நிறைய பேர் இவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. லைக் எப்படியாச்சும் அவங்களை பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க அவங்க நல்லா காசு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இடத்துல நம்ம மெயின் ஹீரோ கிட்ட இவங்க 2 பேர் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், நீங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக கொண்டு போவீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ஹீரோ அவங்கள சேஃபாக ஒரு ஜேர்னியில் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இது வந்து ஒரு மெயின் செக்மெண்ட் தான். பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சப் ஸ்டோரி வைஸ்லேயும் வந்து நிறைய போயிட்டுருக்கோம். ஃபைனலான சில இந்த சீரீஸோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஷோ டவுன் ஆட்டோ லைக் ஒரு வார் செக்மெண்ட் ஆட்டோலாம் அவங்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் ப்ரில்லியண்ட்டாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி அவங்க ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ ட்ரூன்லாம் தெரியாது. பட் நிறைய உண்மையான ட்ரூ ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரூ ஃபேக்ட்ஸை வச்சு தான் இந்த சீரீஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பொலிட்டிக்கல் வைஸ் போகாமல் என்ன உண்மையாக நடந்திருக்கோ அதை கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க போல். ஏன்னா அப்படி தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ சில சர்ச்சோட விஷயம் அண்ட் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களாடாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்திருக்கு. பட் ஒரு ப்ரில்லியண்ட்டான சீரீஸ். அண்டு இந்த மாதிரி நம்ம உலகத்தில் ரியலாகவே இந்த மாதிரிலாம் நடந்துருங்குன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சு நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டம் இந்த சீரீஸை பார்க்கலாம். அண்ட் நம்ம தமிழ் டப்பிங்கெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. 6 எபிசோட்னால நீங்கள் அதை சீக்கிரமாகவும் முடிச்சிருவீங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும், நான் டெஃபினட்டாக 7 தருவோம் அவுட் ஆஃப் 10. அது நான் கொஞ்சம் கம்மி பண்ணது என்னென்னு பார்த்தேன், சில இமோஷனல் கனெக்ட் ஆட்டம் அவங்க சில சீன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. அது எனக்கு பர்சனலி அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. மேபி நிறைய கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்த்து அதனால் அது அவங்க பண்ணுற லெவலான இமோஷனல் செக்மெண்ட் வராதனால நான் கொஞ்சம் ஃபீல் ஆகாமல் இருக்கேன். பட் நார்மல் ஆஸ் எ காமன் ஆடியன்ஸோட நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது நல்லபடியாக சிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் நீங்களும்
நீங்களும் இந்த சீரீஸை டெஃபினட்டாக இதுக்காகவே பார்க்கலாம். அண்ட் மினி சீரீஸ்னால நீங்கள் நெக்ஸ்ட்டு சீசனுக்கெலாம் வெயிட் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த ஸ்டோரி இப்படி தான் ஆரம்பித்தாங்க, கரெக்டாக அது உள்ள முடிச்சிட்டாங்க. அண்டு மேபி ஹோப் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் ப்ரீமியர்னு சொல்லிட்டு வேறு ஒரு கான்செப்டில் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்கிற மாதிரியான ஸ்டோரியோட மேபி அவங்க கொண்டு வரலாம். ஆனால் ஒரு ஃபைனஸ்டான சீரீஸ் அண்டு IMDbல 8 தந்திருக்காங்க. அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற லெவலாக இருக்குது. ஏன்னா அமெரிக்கன்ஸ்க்கு மேபி இது பார்க்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங் ஆகலாம், நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் இந்த மாதிரியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆல்ரெடி இதே பேஸில் எக்கச்சக்கமான மூவிஸ் அண்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரூ ஃபேக்ட்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்காக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்களும் இந்த சீரீஸை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சுன்னா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.